வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயலால் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை முதலே கனமழை முதல் மிக கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மேத்தா புயல் தற்பொழுது தீவிரமடைந்து வலுவடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதியில் கனமழை மற்றும் அதிகனமழையானது காலை முதலே பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் மற்றும் வடபழனி, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமல்லாமல் சென்னை இருக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதிகளிலும் மழையானது காலை முதலே தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இந்த நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள் உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக மழைநீர்களானது சாலையில் தேங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மழைநீர்களில் பள்ளமேடு தெரியாமல் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்குள் உள்ளாகி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் ஒரு புறம் மழைநீர் வடிகால் பணிகளானது நடைபெற்று வருகிறது, மற்றொரு புறம் சாலை விரிவாக்க பணிகள், மெட்ரோ பணிகள் என பல்வேறு பணிகள், வளர்ச்சி பணிகளானது சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் வாகன ஓட்டிகளும் சாலைகள் முறையாக இல்லாமல் பள்ளமேடு தெரியாமல் இதிலே வாகனங்கள் சிக்கி அதாவது விபத்துக்குள் உள்ளாகக்கூடிய அபாயத்துடன் பயணிப்பதாகவும் தெரிவித்து வருகின்றனர். ஏனென்றால் காலை முதலே வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் மற்றும் பணிக்கு செல்லக்கூடிய நபர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய இவர்கள் என பலர் இந்த தொடர் மழை காரணமாக பாதிப்புக்குள் உள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது. நாளை அதாவது புயலானது கடக்க இருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது வரை சென்னையில் பல இடங்களில் அதாவது மழையானது தொடர்ந்து பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் காலை முதலே சென்னையில் மழையானது கொட்டி தீர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.